நண்பர்களே வணக்கம். இது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆசியா கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய யானை சிற்பம். இந்த திருக்கோயில் இது பிள்ளையார் கோயில் அருகாமையிலே இருக்குது. இது அதோட சின்னங்கள் இங்கே பாருங்கள். இது நுழைவாயில், இந்த கோயிலோட நுழைவாயில். பக்கத்துலலாம் எழில் கொஞ்சம் மரங்கள் உள்ளது. இங்கே பாருங்கள், பறவை இனங்கள்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு பறந்து எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், புறா அங்கே பறந்து போகுது பாருங்கள். இது நந்தி சிற்பங்க. இங்கே பாருங்கள், இது குதிரை சிற்பங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், குதிரை சிற்பம். பக்கத்தில் ரோடு போகுது. அங்கே பாருங்கள், அந்த சைடும் போகலாம். அங்கே கேட்டு இருக்குது, திறந்துக்கலாம். இது கருப்பு சாமிங்க. இத்திருக்கோயில் கருப்பு சாமி. பக்கத்தில் சின்ன சின்ன குதிரை சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன குதிரை சிற்பம். இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஃபுல்லாகவே கோயில் நிறையா இருக்குங்க. சின்னதாக எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்குது. அப்புறம் நேராக போயிட்டே இருங்க. அங்கே போயிட்டா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க. கோயில் ஒன்று இருக்குது. பக்கத்தில் வெறும் மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள்லாம் வெளியூர்லேருந்து வர பக்தர்கள்லாம் சமைச்சு போடுறதுக்காக உள்ள இடம் அது. இது பாருங்கள், வேண்டுதலுக்காக கோழி போடு பாருங்க, சேவல் வேண்டி விடுவாங்க. இந்த இடம்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ பக்தர்கள்லாம் நிறையா அரிசி கொண்டுட்டு இப்போ கிடா வெட்டி படைக்கிறவங்கலாம் கூட அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சமைப்பாங்க. இங்கே பாருங்கள், பூச்செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக பூச்செடி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரம்மியமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் சன்னிதானம். அந்த கூரை மாதிரி இருக்குது பாருங்கள். அது முடி காணிக்கை செலுத்துகிற இடம். அந்த கூரை மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இடம். இந்த இடம் தாங்க. பக்கத்துலேயே நீர் தொட்டி இருக்குங்க. நீர் வசதி 24 மணி நேரமும் இருக்கும். நீருக்கே பற்றாக்குறை இல்லைங்க. சுத்தமான குடிநீருங்க, அருமையாக இருக்கும். இது வில்வ மரங்க. கோயிலுக்கு வாசலுக்கு அருகாமையிலே இருக்குது. உள்ளுக்கு சன்னிதானத்தில் ஒன்று இருக்குங்க. இதுதான் வில்வ மரம். இதோ இருக்குது பாருங்கள், வில்வத்தங்காய் கீழெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. காலைல பார்த்தேன். இதுதாங்க சன்னிதானம். இதுதான் சன்னிதானம். உள்ளுக்கு போய் மூலாஸ்தானம் உள்ளே இருக்குது. ஆனால் நான் உள்ளுக்கு போகலைங்க. மூலாஸ்தானம் இதாங்க என்ட்ரன்ஸு. துருவமேல அழகு திருக்கோயில் சலுப்பைன்னு பாருங்கள். இதுதாங்க நம்ம சொன்னோம் பாருங்கள். அந்தமாதிரி இந்த இடத்துல தான் கிடா வெட்டி இது உள்ளே தான் சமைச்சு பொதுமக்களுக்கும் கொடுப்பாங்க. வரவங்க விருந்தாடி போக்குவரத்து அவங்க எல்லாருமே சாப்பிட்ற இடம் அதாங்க, இந்த இடம் தாங்க. இது பாருங்கள், இந்த கோயிலுக்கு ஒரு பாலை மரம் இருக்குது பாருங்கள். இது ஆத்தி மரம், தென்னை மரம், இதை பாருங்கள், வில்வ மரம். இது மூலாசனத்தில் ஒரு மண்டபம் அங்கே பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். அதான் மூலாஸ்தானம். அந்த மூலாஸ்தானத்தில் தாங்க இருக்குது இந்த வில்வ மரம். இங்கே பாருங்கள், காயெல்லாம் எவ்வளோ காய்ச்சி தொங்குது பாருங்கள். குளத்தை பாருங்கள். இந்த குளத்தில் புனித நீருங்க. அது அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இந்த நீர். இங்கே பாருங்கள், பறவைகளை பாருங்கள். இங்கே பாருங்கள், பறவைகளை காலையில் 8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே, 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே, மதியானம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போய் அங்கே நின்றுங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு வராது. அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குளம், அதுக்கு கீழே பறவை பாருங்கள், மலர்கள், பூச்செடிகள், பூ, ரோஜாப்பூங்கிற மாதிரி, சாரி, அல்லி மலர், தாமரை மலர், செந்தாமரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மலர், அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சைடு சுற்றி ஒரு காடுங்க. காடுன்னா ரொம்ப பெரிய பெரிய காடுலாம் இல்லை, அப்படியே ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும்.
இங்கே பாருங்க அல்லி மலர். செந்தாமரை செந்தாமரை இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ, அதாவது பால் மாரி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கள். இந்த இடத்துல பொது பக்தர்கள் குளிக்கிற இடம் இதுதான். படிக்கட்டு பக்தர்கள் குளிப்பாங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அம்மா பார்த்துட்டு அந்த காலத்துலலாம் அம்மா பார்த்துட்டு இந்த குளத்துல ஒரு 3 நாள் குளித்தாலே அம்மையெல்லாம் கொட்டிவிடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மகத்துவம் அந்த குளத்துக்கு இருக்குங்க. அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் குருவியை பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியில் வர முடியாதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் குருவியை அந்த தாமரை இலையில் நடந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு எந்த ஊர்லேங்க இந்த மாதிரி ஒரு அதிசயம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். நன்றி, வணக்கம்.